வணக்கம். இந்த வீடியோல வந்து டைனஸ் குளோபலோட மார்க்கெட்டிங் பிளானோட டீட்டெயில நம்ம பார்ப்போம். டைனஸ் குளோபல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது குளோபல் பிளாட்ஃபார்ம். அதனால பாயிண்ட் சிஸ்டம்ல தான் இங்க ஐடி கிரியேஷன் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து இன்னைக்கு இந்திய மதிப்புக்கு ரூ. 95. 4 விதமான ஜாயினிங் பேக்கேஜஸ் இருக்கு. முதல் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாட்டினம் 87,800. அதுல வந்து பிவி பே வேல்யூ 480 பாயிண்ட் அலாட் பண்றாங்க. ஸோ அப்ப உங்களோட எல்லா கேஷ்பேக் போனஸும் இந்த பிவில தான் கால்குலேட் ஆகும். ஜாயினிங் அமௌண்ட்ல கிடையாது. இந்த 87,800க்கு வந்து 20 ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ நீங்க இந்த பேக்கேஜ்ல பொறுத்தவரைக்கும் கம்பைன் பண்ணி எடுக்கலாம். இல்ல ஒரே ப்ராடக்ட் வேணுமா, எப்படி வேணுமோ நீங்க இந்த 20 ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். எலைட் அப்படிங்கிறது 52,700. இதுக்கு 288 பிவி அலாட் பண்றாங்க. இதுல 12 ப்ராடக்ட் கிடைக்கும். இதையும் நீங்க கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். பிரீமியம் அப்படிங்கிறது 13,200. இதுல 72 பிவி அலாட் பண்றாங்க. 3 ப்ராடக்ட் கிடைக்கும். இதுல கம்பைன் பண்ணி எடுக்க முடியாது. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ, இப்போ ரோசன்டான்னு எடுத்தீங்கன்னா 3 ரோசன்டா, அர்பனிசம் எடுத்தீங்கன்னா 3, அந்த மாதிரி எடுக்கணும். பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 4,400. இதுக்கு 24 பிவி அலாட் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கும். எய்தர் ரோசன்டா இல்ல அர்பனிசம் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பேக்கேஜுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்மளோட வருமான வாய்ப்பு நம்மளோட பேக்கேஜ பொறுத்து மாறும். இப்போ பிளாட்டினம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்லிமிட்டட் இன்கம். இந்த பாசிவ் இன்கம் வந்து அன்லிமிட்டட், எந்த ஒரு சீலிங்கும் இல்ல. எவ்வளோ வால்யூம் வருதோ அதுக்கேத்த போனஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். இதுவே ஒரு எலைட் பேக்கேஜ்ல ஒருத்தர் ஜாயின் பண்றாருன்னா, அவருக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ரூ. 62,472. அப்போ ஒரு மாசத்துக்கு 18,74,160 வரைக்கும் ஒரு பேரிங் இன்கம் எடுக்கலாம். பிரீமியம்ல பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு ரூ. 21,888. அதாவது ஒரு மாசத்துக்கு 6,56,640 வரைக்கும் எடுக்கலாம். பேசிக் பொறுத்தவரைக்கும் ஒரு நாளைக்கு ரூ. 4,902. அப்போ ஒரு மாசத்துக்கு 1,47,060 வரைக்கும் எடுக்கலாம். பேரிங் இன்கம்னா 24 பிவி வந்து ஒரு பேர் அப்படின்னு வரும். ஓகே. எல்லாருமே வந்து அன்லிமிட்டட் இன்கம் தான் போவோம்னு நெனைப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்களால பெரிய பிளாட்டினம் பேக்கேஜ் போக முடியல. ஒரு பேசிக்ல வராங்க அப்படின்னா, அப்கிரேடேஷன் ஃபெசிலிட்டி இருக்குன்னா, எஸ். நீங்க வந்து உங்க பேக்கேஜ எந்த அமௌண்ட் வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, டிஃபரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணி நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்ப இமேஜின் நீங்க வந்து ஒரு 4,400ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க பேசிக் பேக்கேஜ்ல. ஒரு பிரீமியம் பேக்கேஜ்க்கு அப்கிரேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க 13,200க்கு. அப்ப நீங்க 13,200ல இந்த 4,400 மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் ரூ. 8,800. அதே மாரி இந்த போனஸும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுறது எப்படி வரும்னா, உங்களுக்கு 13,200க்கு 72 பிவி, 24 பிவிக்கு ஆல்ரெடி போனஸ் ரிலீஸ் பண்ணதுனால, பேலன்ஸ் 48 பிவிக்கு டைரக்ட் ஸ்பான்சர், பேர் மேட்ச் அது எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். ஸோ ஈஸியா நம்ம வந்து அன்லிமிட்டட் போறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 விதமான இன்கம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இன்கமும் நம்ம வரக்கூடிய ஸ்லைட்ல டீட்டெயிலா பார்ப்போம். முதல் வருமானம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் ஸ்பான்சர் அப்படின்னுவாங்க. நேரடியா நம்ம ஒருத்தர அறிமுகப்படுத்தும்போது நமக்கு கிடைக்கிற வருமானம். நான் முதலே சொன்ன மாரி, நம்ம எந்த பேக்கேஜ்ல இருக்கோமோ, அந்த பேக்கேஜ பொறுத்து இங்க வருமான வாய்ப்புகள் மாறுபடும். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்டின்னா, உங்களுக்கு நீங்க எந்த பேக்கேஜ்ல இருந்தாலும், நீங்க எந்த பேக்கேஜ் வேணாலும் ஸ்பான்சர் பண்ண முடியும். இப்ப பேசிக்ல வந்தா பேசிக் தான் பண்ணணும், பிரீமியம் வந்தா பிரீமியம் தான் பண்ணணும் அப்டின்லாம் கிடையாது. நீங்க எந்த பேக்கேஜ் வேணாலும் ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ, இப்போ ஒருத்தர் பேசிக் 4,400 வந்திருக்காரு. அவரு வந்து ஒருத்தர் பேசிக்ல ஸ்பான்சர் பண்றாரு. அவருக்கு 25% அதாவது ரூ. 570. இந்த பெர்சன்டேஜ் எல்லாமே நான் முதலே சொன்ன மாரி பிவில கால்குலேட் ஆகும். ஒருத்தர் பேசிக்ல இருக்காரு. அவரு 13,200. அப்ப அவர விட அதிகமான பேக்கேஜ ஸ்பான்சர் பண்ணும்போது 25% ரூ. 1,710 கிடைக்கும். பேசிக்ல இருந்து எலைட் பண்ணா 30% ரூ. 8,208. பேசிக்ல இருந்து பிரீமியம் பண்ணாருன்னா, சேம் 30% ரூ. 13,680. இப்போ ஒருவேள ஒருத்தர் பிரீமியம்ல ஜாயின் பண்ணியிருக்காரு. இவரு ஒரு பேசிக்க பண்ணும்போது 30%. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, பேசிக் வந்து 25% தான் கிடைச்சது. பட் ஆனா இவரு பிரீமியம்ன்றனால 30%. அப்ப பேசிக் பேக்கேஜ்லயும், பிரீமியம் பேக்கேஜ்லயும் இவரு பிரீமியமா இருக்கிறனால 30% கிடைக்குது. எலைட் பேக்கேஜ்லயும், பிளாட்டினம் பேக்கேஜ்லயும் பேசிக்கு 30% கிடைச்ச இடத்துல, இவருக்கு வந்து 35% கிடைக்குது. அதே மாரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எலைட்ல ஒருத்தர் வராருன்னா, எலைட்டுக்கு பேசிக்லயும், பிரீமியம்லயும் 35% கிடைக்கும். எலைட்லயும், பிளாட்டினம்ஸ்லயும் உங்களுக்கு வந்து 40%, 40% கிடைக்கும். இதுவே ஒருத்தர் பிளாட்டினம் வராருன்னா, அவருக்கு வந்து பேசிக்லயும், பிரீமியமும் 40%, 40%, எலைட்லயும், பிளாட்டினத்திலயும் 45%, 45%. ஸோ அதிகபட்சமான வருமான வாய்ப்பு பிளாட்டினம் பேக்கேஜுக்கு இருக்கு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கீ இன் போனஸ் அப்படின்னுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரான்சைசி போனஸ் மாரி. இப்ப இதுக்கு வந்து நம்ம டைரக்ட் ஸ்பான்சர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. லெஃப்ட், ரைட் பேர் மேட்ச் ஆகணும்னு அவசியம் இல்ல. நம்மளோட ஐடியில இருந்து ஒரு ஐடிய ரிஜிஸ்டர் பண்ணாவே நமக்கு இந்த வருமானம் கிடைச்சிரும். பேசிக்னா 1% கிடைக்கும். நீங்க பிரீமியம்ல இருந்தீங்கன்னா 3% கிடைக்கும். நீங்க எலைட்ல இருந்தீங்கன்னா 4% கிடைக்கும். நீங்க ஒருவேள பிளாட்டினமா இருந்தீங்கன்னா 5% கிடைக்கும். இப்ப இமேஜின் பண்ணுங்க, ஒருத்தர் பிளாட்டினம் ஐடியில இருக்காரு. அவரு ஒரு ஐடியில இருந்து ஒரு பேசிக் ஐடிய கிரியேட் பண்றாரு. ரூ. 115 வரும். ஒரு பிளாட்டினம்ல இருந்து பிரீமியம் பண்ணா ரூ. 342. ஒரு பிளாட்டினம்ல இருந்து எலைட் ரிஜிஸ்டர் பண்ணி குடுத்தாருன்னா ரூ. 1,370.
அதே பிளாட்டினம்ல வந்து ஒரு பிளாட்டினம் ரிஜிஸ்டர் பண்ணாருன்னா ரூ. 2280. இது வந்து டைரக்ட் ஸ்பான்சரும் சரி, கீ இன் போனஸும் இன்ஸ்டன்ட் ஐடி கிரியேட் பண்ண உடனே நம்ம வாலெட்டுக்கு வந்து ரிலீஸ் ஆயிடும். 3வது பேர் மேட்ச் இன்கம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் பேக்கேஜஸ் இருக்கறனால நம்ம பேர் மேட்ச் மூலம் லெஃப்ட், ரைட் மேட்ச் ஆகும்போது ரிலீஸ் ஆகுற இன்கம். ஸோ டிஃபரெண்ட் பேக்கேஜ் வரும்ன்றனால இந்த போனஸ் வந்து நம்ம பிவியை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் ஆகும். நமக்கு வந்து லெஃப்ட்லயும், ரைட்லயும் 24 பிவி மேட்ச் ஆச்சுனாவே ஒரு பேர் இன்கம் ரிலீஸ் ஆயிடும். ஸோ இதுக்கு எந்த டெப்த் லெவலும் கிடையாது. எவ்வளோ டெப்த் போனாலும் நமக்கு இந்த போனஸ் கிடைக்கும். டைம் லிமிட்டும் கிடையாது. ஸோ இப்ப இதுல வந்து டிஃபரெண்ட் பேக்கேஜஸ் வரதுனால, அந்த ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. இப்ப பேசிக் அப்படின்னா 24 பிவி. அப்போ 1 யூனிட்டுக்கு சமம். பிரீமியம் அப்படின்னா அதுல 72 பிவி இருக்கு இல்லையா? அப்ப 72ல 3 24 இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி 3 யூனிட்டுக்கு சமம். இதே எலைட் அப்படின்னா 288 பிவி. அப்ப அதுல வந்து 12 24 இருக்கு. அப்போ ஒரு ஐடி வந்து 12 யூனிட்டுக்கு சமம். அதே பிளாட்டினம் அப்படின்னா 480 பிவி. அதுல வந்து 20 24 இருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஐடி வந்து 20 யூனிட்டுக்கு சமம். இது வந்து ஹைபிரிட் பைனரின்னுவாங்க. இதுல 2 விதமான பைனரி இருக்கு. பைனரி 1, பைனரி 2. பைனரி 1 அப்படிங்கிறது பேசிஸ்க்கும், பிரீமியம்க்கும் 25%. அதாவது ரூ. 570 பெர் பேர். 24:24 வந்துச்சுன்னா ரூ. 570 ரிலீஸ் ஆகும் உங்களுக்கு பைனரி 1 படி. எலைட்டுக்கும், பிளாட்டினம்க்கும் 30% கிடைக்கும். அதாவது ரூ. 684 பெர் பேர். இந்த பைனரி 2 அப்படிங்கிறது எல்லா பேக்கேஜுக்கும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். 10% ரூ. 228 பெர் பேர். இந்த பைனரி 1, பைனரி 2 எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா, இப்ப இமேஜின் நீங்க வந்து ஒரு பிளாட்டினம் பேக்கேஜ்ல இருக்கீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் முதல் 20 பேருக்கு ரூ. 684 கிடைக்கும் 30%. 21வது பேர்ல இருந்து அன்லிமிட்டெட் எத்தனை பேர் மேட்ச் ஆனாலும் ரூ. 228 உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இதுவே ஒருத்தர் எலைட்ல இருக்காருன்னா, அவருக்கு ஒவ்வொரு நாளும் முதல் 12 பேர் வரைக்கும் 684 கிடைக்கும். 13ல இருந்து 238 வரைக்கும் ரூ. 228 பெர் பேர் கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ரூ. 62,472 அதிகபட்சமா ஒரு பேர் இன்கம் எடுக்கலாம். ஒரு மாசத்துக்கு ரூ. 12,74,160. இதே பிரீமியம்ல இருக்காருன்னா, ஒவ்வொரு நாளும் முதல் 4 பேர் வரைக்கும் 25% அதாவது ரூ. 570 பெர் பேர் கிடைக்கும். 5வது பேர்ல இருந்து 86 பேர் வரைக்கும் ரூ. 228 பெர் பேர் கிடைக்கும். அப்போ வந்து ஒரு நாளைக்கு ரூ. 21,888. அப்போ ஒரு மாசத்துக்கு ரூ. 6,56,640. பேசிக்ல இருக்காரு அப்படின்னா, ஒரு பேருக்கு அவருக்கு ரூ. 570 கிடைக்கும். 2வது பேர்ல இருந்து 19 பேர் வரைக்கும் ரூ. 228 கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ரூ. 4,902. அப்ப அதிகபட்சம் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,47,060 இன்கம் பண்ணலாம். ஸோ இந்த பேர் மேட்ச் இன்கம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனா, ஒரு கம்பேரிசன். இப்ப இமேஜின் பண்ணுங்க, ஒருத்தர் ஒரு பிரீமியம் ஐடி அதாவது 13,200ல இருக்காரு. அவருக்கு லெஃப்ட்ல ஒரு பிளாட்டினம், ரைட்ல ஒரு பிளாட்டினம் வருது. பிளாட்டினம் வந்து 480 பிவி. அப்ப ஒரு ஐடி 20 ஐடிக்கு சமம். அப்ப லெஃப்ட்ல 20, ரைட்ல 20 பேர் மேட்ச் ஆயிருக்கு. இப்ப இவர் பிரீமியம்ன்றனால முதல் 4 பேருக்கு ரூ. 570 அதாவது ரூ. 2,280 கிடைக்குது. மீதி 16 பேருக்கு ரூ. 228 அதாவது 3,648. இது 2த்தையும் கூட்டினீங்கன்னா ரூ. 5,928 பிரீமியம்க்கு கிடைக்கும். இதுவே அவர் எலைட்டா இருக்காரு. எலைட்ன்றது 52,700ல இருக்காரு. அவருக்கு லெஃப்ட்ல ஒரு பிளாட்டினம், ரைட்ல ஒரு பிளாட்டினம் வருது. எலைட்டுக்கு வந்து 12 பேர் வரைக்கும் 684. அப்ப ரூ. 8,208. பேலன்ஸ் 8 பேருக்கு 228. அப்ப 1,824. அப்ப 2ம் சேர்த்து ரூ. 10,032 கிடைக்குது. சேம் வால்யூம் பிரீமியம்க்கு 5,928 கிடைச்ச இடத்துல இவர் எலைட்டா இருக்கனால 10,032 கிடைக்குது. இதுவே அவர் பிளாட்டினமா இருக்காருன்னா, லெஃப்ட்ல ஒரு பிளாட்டினம், ரைட்ல ஒரு பிளாட்டினம் வந்து 20 பேர். அப்ப 20 பேருக்குமே அவருக்கு 20 பேருக்குமே அவருக்கு ரூ. 284 பெர் பேர் கிடைக்கும். அப்ப 13,680. ஸோ அப்ப சேம் வால்யூம் பிரீமியம்க்கு $5,000 கிடைச்சது. எலைட்டுக்கு 10,000 கிடைச்சது. இப்ப பிளாட்டினம்க்கு 10,000 13,680 கிடைக்குது. ஸோ உங்க பேக்கேஜ பொறுத்து உங்க இன்கம் பொட்டன்ஷியல் மாறுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லீடர்ஷிப் ரேங்க் அப்படின்னுவாங்க. இங்க லீடர்ஷிப் வந்து உங்களோட வருமானத்த பொறுத்து தான். குமுலேட்டிவ் இன்கம் அப்படின்னுவாங்க. ஸோ நீங்க மொத்தமா இருக்கக்கூடிய வருமானத்த பொறுத்து உங்களுக்கு ரேங்கிங் வந்து இங்க ஆட் ஆகும். உங்களோட டோட்டல் இன்கம் $3,000 அப்படின்னா, நீங்க வந்து ஸ்டார் ரேங்கிங் வருவீங்க. இதுல வந்து ஒன் டைம் போனஸ் $150 குடுப்பாங்க. இதுவே உங்களோட டோட்டல் இன்கம் $10,000 அப்படின்னா, நீங்க 1 ஸ்டார் உங்களுக்கு வந்து $350 கிடைக்கும். இதுவே உங்களோட 2 ஸ்டார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, $25,000 சம்பாரிச்சீங்கன்னா, நீங்க வந்து 2 ஸ்டார் ரேங்கிங் போகும் 750. இப்படி ஒவ்வொரு ரேங்க்கும் ஒன் டைம் போனஸ் கிடைக்கும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, $12,500 வரைக்கும் ஒன் டைம் போனஸாவே உங்களுக்கு லீடர்ஷிப் போனஸ்ல கிடைக்கும். இந்த லீடர்ஷிப் ரேங்க் அச்சீவ் பண்றதுனால, அடிஷனலா ஒரு இன்கம் ஸ்டார்ட் ஆகும். அது வந்து பைனரி மேட்சிங் போனஸ் அப்படின்னுவாங்க. அதாவது நம்மளோட அசோசியேட்ஸ், டவுன்லைன்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களோட பைனரியிலிருந்து நமக்கு இந்த இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க முதல் ரேங்க் அச்சீவ் பண்ணீங்கன்னா, 1 லெவலுக்கு குவாலிஃபை ஆவீங்க. 2வது லெவல் அச்சீவ் பண்ணீங்கன்னா, 2 லெவலுக்கு குவாலிஃபை ஆவீங்க. 3வது ரேங்க் அச்சீவ் பண்ணீங்கன்னா, 3 லெவல். இந்த மாரி 10 ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, 10 லெவலுக்கு. அதிகபட்சம் 55%. இது ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணணும்னா, நீங்க ஒரு 10 ரேங்க் அச்சீவ் பண்ணிட்டீங்க. அப்போ உங்க டவுன்லைன்ல ஒரு 10 லெவல சேர்த்து ஒரு மாசத்துல ஒரு ரூ. 1,00,00,000 அவங்க வந்து ஒரு பேர் இன்கமா எடுக்குறாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்த்து
உங்களுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு 50 லட்சம் 55 லட்ச ரூபா வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்கம் இது. யூனிலெவல் போனஸ். யூனிலெவல் போனஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த யூனிலெவல் 10 லெவலுக்கு குடுக்குறாங்க. இந்த 10 லெவல் எப்படி குவாலிஃபை ஆகலான்னா, உங்களோட டைரக்ட் ஸ்பான்சர் லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க 2 லெவலுக்கு குவாலிஃபை ஆவீங்க. ஒருவேள லெஃப்ட்ல 2, ரைட்ல 2 பண்ணியிருந்தீங்கன்னா, 4 லெவல் குவாலிஃபை ஆவீங்க. லெஃப்ட்ல 3, ரைட்ல 3ன்னா 6 லெவல். அப்ப லெஃப்ட்ல 5, ரைட்ல 5ன்னா 10 லெவலுக்கு நீங்க குவாலிஃபைட். அப்ப இங்க வந்து ரீபர்ச்சேஸ் வந்து கம்பல்ஷன் கிடையாது. ஆப்ஷனல் தான். பட் ஆனா இந்த யூனிலெவல் இன்கம்ம வந்து முழுமையா நம்ம எடுக்கணும் அப்டின்னா, டெஃபினட்டா ஒரு 10 பேர நம்ம ஸ்பான்சர் பண்ணுவோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பான்சர் ட்ரீல 10 மேட்ரிக்ஸ் வந்து ஈஸியா வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இமேஜின் பண்ணுங்க, இப்ப 10 மேட்ரிக்ஸ்ல நம்ம 10 லெவல் போ வேண்டாம். ஒரு 5 லெவல் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 லெவல்லயும் ஆவரேஜா ஒரு 20 பிவி மினிமம் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா, இந்த 5 லெவல்ல இந்த 10 மேட்ரிக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி, அந்த 5 லெவலும் ப்ராப்பரா ரீச் பண்ணாவே, உங்களுக்கு வந்து 1 மாதத்துக்கு ரூ. 1,28,00,000 வர்றதுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. இப்போ ஒரு பிராக்டிகலான கால்குலேஷன் வருவோம். இமேஜின் எல்லாருமே வந்து வரும்போதே பிசினஸா யோசிச்சு வரமாட்டாங்க. இப்போ ஒரு கன்சியூமர் ஆங்கிள்ல யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் நான் ஒரு ரூ. 13,200 எடுத்துட்டேன். ஒரு 45 நாள் கோர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா ஒவ்வொரு 45 நாளைக்கு நான் 13,000 செலவு பண்ணணும்னா ஒரு டஃப்பான விஷயம் தான் ஒரு கன்சியூமர் ஆங்கிள்ல. அப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து வருமானம் செய்து இங்க செலவாகுது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த செலவ குறைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, டெஃபினட்டா நம்மகிட்ட வந்து கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு. இப்போ ஒருத்தர் 13,200ல வந்து 2 பேர சஜெஸ்ட் பண்ணாவே, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,222 அதாவது டைரக்ட் ஸ்பான்சர், பேர் மேட்ச் 2ம் சேர்த்து வந்துருது. இப்ப இந்த புதுசா வந்திருக்க 2 பேர் அவங்களும் இமேஜின் பண்ணுங்க. அவங்களும் அந்த செலவ குறைக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க 2 பேர சஜெஸ்ட் பண்ணா, அவங்க 2 பேருக்கும் அடிஷனலா 6,200, 6,800 வந்தது. மேல இருக்கவருக்கு அடிஷனலா 3,420. இதுதான் பாசிவ் இன்கம் ஜெனரேஷன் அப்படின்னுவோம். இதுதான் பாசிவ் இன்கம்க்கு வாரன் பஃபெட் வந்து ஒரு அருமையான வார்த்தை சொல்லியிருப்பாரு. நம்ம தூங்கும்போதும் நமக்கு வந்து வருமானம் வந்து கொண்டிருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கலன்னா, நம்ம சாவர வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்னுவாரு. ஸோ வேலை பார்த்து பெரிய விஷயம் போறது ரொம்ப கஷ்டம். பாசிவ் இன்கம்ன்றது தான் வந்து நமக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணக்கூடியது. இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, வந்தவர் 2 பேர் சஜெஸ்ட் பண்ணாரு. இந்த கீழ வந்த 2 பேர் அவங்களுக்காக 2 பேர் சர்ச் பண்ணும்போது, மேல அவருக்கு வந்து இன்கம் போகுது பாருங்க. இதுதான் அந்த உங்களுக்கு கீழ ஒரு சிஸ்டம கிரியேட் பண்றது. அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம்துக்காக வொர்க் பண்ணும். பட் அதோட பெனிஃபிட் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இப்ப இமேஜின் பண்ணுங்க எல்லாருமே 13,000 தான் சார் வராங்க. யாருமே வந்து 88,000 போல. எல்லாம் இப்ப நான் 2 பேர் சஜெஸ்ட் பண்ணேன். அவங்கள 2 பேர் சஜெஸ்ட் பண்ணேன். ஸோ அவங்க செலவு குறைக்குமா 2 பேர் சஜெஸ்ட் பண்ண சொன்னேன். இப்படியே ஒரு 12 லெவலுக்கு ஒரு 12 மாசத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா, இந்த ரூ. 13,000 குடுத்து ப்ராடக்ட் வாங்குனாரு பார்த்தீங்களா? அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 22,00,000 கேஷ்பேக் இருக்கும். ஆவரேஜ் இன்கம் ஒரு 1,86,000. இன்னைக்கு காலகட்டத்தில 1,86,000 மாசம் சம்பாதிக்கிறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்ல. அப்படி பண்ணணும்னா நம்ம குறைஞ்சபட்சம் டபுள், ட்ரிபிள் டிகிரி இருக்கணும். அது மட்டும் இல்ல குறைஞ்சபட்சம் 10லருந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? படிச்சீங்களா? படிக்கலையா? எதுவுமே கேட்கல. ஒரு ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க 13,200 வாங்குனீங்க. உங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்த ஷேர் பண்றீங்க. அதன் மூலமா நமக்கு வந்து இந்த அளவு வருமானம் வருது. இது எதனால சாத்தியம் அப்படின்னா, முழுக்க முழுக்க பாசிவ் இன்கம். டீம் எஃபோர்ட்னால. ஒரு தனி மனிதனா உழைத்து பண்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. அப்ப குழுவா இயங்கும்போது நமக்கு இந்த பெனிஃபிட் நெறையவே கிடைக்குது. ஓகே. இப்போ ஒரு சின்ன சேஞ்ச். உங்களுக்கு கீழ ஸ்ட்ரக்சர் எல்லாமே 13,200 தான். ஆனா உங்களோட பேக்கேஜ் மட்டும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அப்கிரேட் பண்ணிக்கிட்டீங்க. பிளாட்டினம்ல இருக்கீங்க. அப்ப இவரு பிரீமியம்ல இருந்து இவரு கீழ எல்லாமே பிரீமியம் இருக்கும்போது இவருக்கு 22,00,000 கிடைச்சது. இங்க வந்து இவரு பிளாட்டினம். ஆனா இவரு கீழ சேம் செக்டர், சேம் வால்யூம். ஆனா இவருக்கு வந்து ரூ. 42,00,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட இன்கம் பொட்டன்ஷியல் வந்து அன்லிமிட்டட். ஸோ ஆவரேஜா ரூ. 3,50,000. ஸோ இது முழுக்க முழுக்க சாத்தியம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழு உழைப்புனால, பாசிவ் இன்கம்ன்றனால தான். சரி, இப்ப பிசினஸ பத்தி பேசுவோம். எந்த ஒரு பிசினஸ்னாலும் முதல் கால்குலேஷன் என்ன வரும்னா, ஒரு பிசினஸ்க்கு நான் இவ்வளவு முதலீடு போடுறேன். இத வெளிய எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? எவ்வளவு நாள் ஆகும்? இதுதான் ஃபர்ஸ்ட் கால்குலேஷன். அப்ப பிசினஸ் அப்படின்னாவே அன்லிமிட்டட் இன்கம்னாவே பிளாட்டினம் பேக்கேஜ் தான். இப்ப நான் பிளாட்டினம்ல வந்துட்டேன். நான் 2 பேர பிளாட்டினம் சஜெஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ரூ. 59,280 வருது. இப்ப இமேஜின் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த 2 பேர். அவங்க 2 பேர சஜெஸ்ட் பண்ணும்போது, அவங்க 2 பேருக்கும் 59,280 59,280 வந்துருது. இந்த கீழ வந்த அந்த வால்யூம்னால எனக்கு அடிஷனலா ஒரு ரூ. 27,360. அப்ப கிட்டத்தட்ட ரூ. 86,640. என்னோட முதலீடு முழுமையாக வெளிய வந்த மாரி தான் ஆல்மோஸ்ட். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் போட்ட காசுக்கு எனக்கு ப்ராடக்ட் இருக்கு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இமேஜின் இப்ப நான் வந்து சார் பிளாட்டினம்ல வந்துட்டேன். எனக்கு கீழ அவங்க பேசிக்ல வந்தாங்க, இல்ல பிரீமியம்ல வந்தாங்க. ஆனா வந்ததுக்கப்புறம் இங்க சம்பாரிச்ச எல்லாருமே இந்த 12 லெவலுக்கு பிளாட்டினம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களோட நெட் கேஷ்பேக் மட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல இருக்குங்க. அதாவது ஆவரேஜா 17 லட்சம் ரூபாய். இதுதான் இந்த சிஸ்டமோட பொட்டன்ஷியல். இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனல் பிசினஸ்லாம் 2 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் கால்குலேஷன் போடுறதுனாவே அவ்வளவு சாதாரணம் கிடையாது. பட் இங்க வந்து எதனால இது பாசிபிள் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் டீம் எஃபர்ட். இதுல இன்னொரு சிஸ்டம் என்னன்னா, எந்த ஒரு வருமானம் வந்தாலும் 90% நம்ம போனஸ் வாலெட்டுக்கு வரும். 10% ரீபால் பர்ச்சேஸ் வாலெட்டுக்கு வரும். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரீபர்ச்சேஸ் தான் ஒரு கம்பெனிக்கும் சரி, ஒரு லீடருக்கும் சரி நல்ல ஒரு வருமான வாய்ப்பா குடுக்கக்கூடியது. ஆனா ரீபர்ச்சேஸ வந்து கம்பல்சரி பண்ணணும். அவங்க டெய்லி பாக்கெட்ல இருந்து போடணும் அப்படின்னா, அது கண்டிப்பா ஒரு பெரிய பர்டனா இருக்கும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா, ரீபர்ச்சேஸ்க்கு நம்ம ஒரு 10% அவங்களுக்கு தனியா சேமிச்சு வைக்கிறதுனால, அவங்களால ஈஸியா ரீபர்ச்சேஸ் பண்ண முடியும். அதன் மூலமா லீடருக்கும் சரி, நிறுவனத்தும் லாங் ஸ்டாண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ ரீபர்ச்சேஸ்ன்றது ஒரு பர்டனா இல்லாம ஈஸியா இங்க செயல்படும். ஏன் டைனஸ் குளோபல சூஸ் பண்ணணும்? இந்த மாரி நெறைய பிளான் இருந்தாலும் டைனஸ் குளோபல் ஏன் சூஸ் பண்ணணும்னா, இந்த கம்பெனியோட மேனேஜ்மென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் லெவல் இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பீப்பிள்ஸ். நாட் லைக் கையில காசு இருக்கு, ஏதாவது ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணவங்க கிடையாது. நீங்க ப்ரொஃபைல்ல நல்லாவே பார்த்தீங்கன்னா தெரியும். அடி லெவல்ல அடிபட்டு நெட்வொர்க்ல ஒரு பெரிய சாதனை பண்ணி மறுபடியும் கீழ வந்து மறுபடியும் வெளிய வர்றவங்க தான். ஸோ அந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜ் டீம். எம்எல்எம் 3.0 இத அப்படி அழைப்பாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்வால்வ்மென்ட்டோட இந்த சிஸ்டம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உலகத்துல காமர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கெல்லாம் யாரும் போய் கடையில போய் வாங்குறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஸோ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா வந்துரும். ஸோ இந்த இது வந்து காமர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வந்திருக்கு. டிராகன் லெக் சிஸ்டமோட இந்த 3.0 எம்எல்எம் 3.0 வந்து இயங்குது. என்ன சார் ஏஐ என்ன உங்களுக்கு என்ன சார் இது டிராகன் லெக் சிஸ்டம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மெம்பருக்கும் இங்க வந்து பெர்சனலைஸ்டு லேண்டிங் பேஜ்ன்றது கிடைக்கும். இப்ப இந்த லேண்டிங் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப ஜெனரலா ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ட பத்தி கேட்டா உங்க வெப்சைட் அட்ரஸ் அனுப்புங்கன்னுவாங்க. இங்க வந்து உங்க லேண்டிங் பேஜ் அனுப்பும்போது, அந்த லேண்டிங் பேஜ்ல உங்களோட பெர்சனலைஸ் மெசேஜ், உங்க ஃபோட்டோஸ், உங்களோட WhatsApp நம்பர் டிஸ்ப்ளே ஆகும். இன்னொன்னு அங்க வந்து எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அவங்க அங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். அவங்க இப்ப குளோபல் பிளாட்ஃபார்ம்ல பண்றாங்கன்னா, USDT பே பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராடக்ட் அவங்க போயிடும். அந்த பிளேஸ்மென்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த டிராகன் லெக் படி உங்களுக்கு கீழ எது வீக்கரோ அங்க வந்து பிளேஸ் ஆயிடும். ஸோ மார்க்கெட்டிங் பிளான், இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் பிளான், மாடர்ன் பேமெண்ட் சிஸ்டம் லைக் USDT பேமெண்ட் கேட்வே எல்லாமே இருக்கு. மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 40 கண்ட்ரிக்கு மேல ஒரு வருஷத்திலேயே அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டைனஸ் சக்சஸ் அகாடமி மூலமா ப்ராப்பரான எஜுகேஷன் மெம்பருக்கு எல்லாம் குடுக்குறாங்க. வீக்லி Zoom மீட்டிங் சப்போர்ட்டும் இருக்கு. இன்னொன்னு இவங்க வந்து வேற யார்கிட்டயோ ப்ராடக்ட்ட வாங்கி தேர்ட் பார்ட்டி பண்றதில்ல. இவங்களோட ஓன் R&D டீம் அண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்கு. ஓன் லீகல் டீம் அண்ட் இன்சென்டிவ் அண்ட் ரிவார்ட்ஸ் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து டைனஸ் குளோபலோட பிளான பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்க கிட்ட நீங்க தாராளமா கிளாரிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். டைனஸ் குளோபலோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிளஸ் பெல் ஐகான வந்து கிளிக் பண்ணுங்க. சோ தட் நம்ம போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். In Dynase, we deal with confidence. Thank you.